ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஆச்சுங்க லாங் வீடியோஸ் எடுத்து, ஷார்ட்ஸ் போட்டுமே ரொம்ப நாளாக ஆச்சு. சரி, இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தாங்க இந்த vlog எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வித் மை ஹஸ்பண்ட் நானும் என் பையனை என்ன பண்ண போகிறோம். ஆனால் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறது தான், எப்போயும் வேலைக்கு போயிட்டா என்ன பண்ணுவோம், அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி ஸ்டே பண்ண போகிறோம் அதை நம்ம பார்க்க போகிறோம். 9:30 தாங்க எழுந்தேன். என்னென்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. கிளைமேட் வேறு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இப்போ போய் சாப்பிட்ணும். என்ன ஒரு ஆளுக்கு என்ன செய்யிருந்தாங்க தெரியல. மாவு இருக்குது, சரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் தாங்க ஐடியா பண்ணுறேன். தீரனுக்கு சரலா கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க இருக்குது. காலையிலே ஆனால் குளிச்ச ஃபேஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹாய் தீரன், குட் மார்னிங். குட் மார்னிங் தீரன். இந்த டிஷர்ட் போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவங்க அண்ணனோட டிஷர்ட்டு. இதில் ரொம்ப அழகாக இருப்பான். டான்ஸ் 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 டான்ஸ். தலைவாருப்பா, தலைவாரு தீரன், தலைவாரு. தீர குட்டி இப்போ தான் எழுந்துச்சு. குட் மார்னிங். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, ஓகேங்க. நம்ம போயிட்டு மார்னிங் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப மோசமாக இருக்குது. பாத்திரத்துக்கு நம்ம தொட போகிறது இல்லை. ஃபஸ்ட் நம்ம ஒரு சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். டான்ஸ் ஆடுப்பா. வா, என்னடா எங்கேயோ கிளம்பி வெளியே போகிறான்னு நினச்சிடாதீங்க.
கிளம்பிட்டு நான் வந்து பாத்திரம் தாங்க தேய்க்க போகிறேன். ஏன்னா காலையிலே குளிச்சதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிளம்புனேன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. சரி கிளம்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம், அப்போ வந்து ஒரு கிளம்புன ஃபீல் இருக்கும், ஒரு குளிச்ச ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளம்பிட்டேங்க. ஸ்ட்ரைட்டாக நான் போய் பாத்திரம் தாங்க விளக்க போகிறேன். பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் அன்றைக்கி டே என்னென்ன தேவையான நம்ம காலையிலையும் மதியம் என்னென்ன தேவையானது நம்ம சமைக்க போகிறோங்க. நான் தீரனுக்கு வந்து சர்லாக் ஊட்டி விட்டுட்டு நான் காலையில் குடித்த காஃபியோடு விட்டுட்டேங்க. நான் மறுபடியும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு பிடிக்கல, என்ன செஞ்சு சாப்பிட்றது அப்படி சொல்லிவிட்டு நான் மதியானத்துக்கு எனக்கு மட்டும் கொஞ்சமாக சாம்பார் சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் பண்ணிட்டேங்க. வேலை முடிஞ்சதுங்க. நான் சாம்பாரும் சாப்பாடும் எனக்கு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு தாங்க சமையலே செய்ய ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே தம்பி எழுந்துட்டான். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பியை குளிக்க வச்சேங்க. தீரனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டாங்க. அவன் தூங்கி எழுந்ததும் ஸ்ட்ரைட்டாக பாத்ரூம் கிட்டே போயிட்டான். ஏன்னா நான் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். குழந்தை என்னை பார்க்கல, எழுந்ததும் ஸ்ட்ரைட்டாக அவன் பாத்ரூம் கிட்டே போயிட்டான். அம்மா அங்கே தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி என்னை பார்த்த உடனே ஓடி வந்துட்டான். அம்மா பார்க்கல திரு. எனக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து தேவையில் எடுத்துருங்க. அதனால தான் நான் வந்து ஸ்பெக்ஸ் போடுறேன். அது எதனால வந்து தெரியல. ஈவினிங் ஒரு காஃபி தலைவலிக்காக போட்டிருக்காங்க ஸ்பெக்ஸு. பயங்கரமாக தலைவலிச்சா அதை கண்ணாடி போட்டால் மட்டும்தான் எனக்கு சரியாகும். தலையிலலாம் எவ்வளோ தேய்ச்சாலும் சரியாகாது. கண்ணாடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தோன்னா செட் ஆகிடும். நைட்டுக்கு தோசை சுடலாம். மாவு இருக்கு. நைட்டுக்கு வந்து தோசை சுட்டுட்டு தக்காளி சட்னி சாப்பிட்டுட்டு எங்களோட டின்னரை வந்து நாங்கள் வந்து முடிச்சிடலான்னு இருக்கோம். ரொம்ப போரிங்காக இருக்குங்க.
அதுவும் தீரன் கூட ஒரு வீடியோ கூட நான் ஒழுங்காக எடுக்க விட மாட்டாங்க. அதனால தாங்க என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸே போட முடியல. தம்பி என்ன குறை சொல்லலை, அவன் கூட நான் இருக்கணும். ஃபோன் வச்சுட்டு இருந்தால் ஃபோனை போடுவான், தூக்கி போடுவான். நான் வேறு எத்தனை ஃபோன் வாங்குறது? சரி டிவி வச்சு விட்டாலும் என்னால் வீடியோ பேச முடியாது. அங்கே போய் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஆட்டி விட்டுருவான். நிறைய வீடியோ இது மாதிரி எடுத்து வீணாக போனதான் மிச்சம். அதனால் அவனை கொஞ்சம் தூங்க போட்டுட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே சொல்கிற மாதிரி விடிஞ்சிரும் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சவுண்டாக இருக்குப்பா. ஜீரோ டான்ஸ் ஐயா என்ன ஸ்மைல் இது? இவ்வளோ க்யூட்டாக இருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்கானே இவன். அச்சோ அழகு. அம்மா கவ்வா அவ்வா காஃபி குடிச்சிட்டு நைட்டுக்கு டிஃபன் தாங்க செய்ய போகிறேன். எனக்கு தோசை, தம்பிக்கு இட்லி, அப்புறம் தக்காளி சட்னி. நைட்டு டின்னர் தோசை, தக்காளி சட்னி. என்னோட பையன் அழகு பையன், நீர் பையன் இவன், சின்ன பையன் இவன், குட்டி பையன் இவன், ரைஸா சாப்பிட்டு வாய தொடக்கல இவன். என்ன சிரிப்பேன். ஒரு கையில் பிடிச்சிருக்கனால கடாய் வச்சுருந்தேன். சட்னி ரெடி. தீரனுக்கு இட்லி வந்துட்டுருக்கு, எனக்கு தோசை. இந்த தோசையில் வந்து கொஞ்சம் புட்டு நம்ம தீரனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். தீரன் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். ஆல்ரெடி கொடுத்த ஒரு பீஸ் தோசையை வந்து கீழே போட்டு நல்லா பரட்டிகிட்டு இருக்கான். நான் கொடுத்ததுமே அது வாங்கிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தாடானா கீழே போட்டு பரட்டினதை எடுத்து கொடுக்குறேன். எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு நான் போயிட்டு எனக்கு தோசை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா தம்பிக்கு இட்லி வந்துட்டுருக்கா. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் அவனுக்கு நான் டக்குன்னு ஊட்ட முடியும். பின்னாடி டிவியில் வந்து பிக் பாஸ் 8 சீசன் ஓடிட்டுருக்குங்க. சரி அதில் கொஞ்சம் பிரேக் போட்டாங்கன்னா நான் இது கொஞ்சம் பார்ப்பேன். அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னது இந்த சீசன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோ நினச்சிக்க போகிறீங்க. இது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். சீசன் 9 வந்து பிரேக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சீசன் 8 கொஞ்சம் பார்த்துட்டு வருவேன். நான் காலையிலேருந்து தம்பிக்கு ஊட்டினது மட்டும் எடுத்துருக்க மாட்டேங்க. ஏன்னா அவன் இப்போ வந்து ஃபோன்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவன்கிட்ட வந்து மொபைலை வச்சு எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. வைக்கணும்னா நான் கையில் பிடிச்சி தான் எடுக்க முடியும். நான் கையிலே பிடிச்சிட்டு ஊட்டவும் முடியாது என்னால். அவ்வளோதாங்க, நாங்கள் தூங்க போகிறோம். டைம் ஆச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கலாம். டக்குன்னு ஏதாச்சும் பிடிச்சி இழுத்து விட்டுருவோம். குட் நைட் சொல்லலாமா? ஓகே, குட் நைட். குட் நைட் கைஸ். அம்மாக்கு அவ்வா கூட அவ்வா. குட் நைட் அவ்வா. அம்மாக்கு அவ்வா கூட. அப்பா எங்க? அப்பா எங்க? அவ்வா இங்கே அவ்வா. இன்னொரு வாட்டி அவ்வா. ஓகே கைஸ், குட் நைட். பாய். டாடா. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட் கைஸ். நாங்கள் படுக்க போகிறோம், அவ்வளோதான். திரன் குட் நைட் சொல்லுங்க. முழிச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம விளையாடிட்டு இருப்போம். லைட் ஆஃப் பண்ண தூங்கிடுவோம். சூ பார்த்து பா. வியூ, நைட் வியூ. இங்க இருக்கான், இங்க இருக்கான், இங்க இருக்கான், இங்க இருக்கான், இங்க இருக்கான் இவன், இங்க இருக்கான், இங்க இருக்கான் இவன். பேம்பஸ் வச்சுட்டு இருக்கா. பேம்பஸ் சேஞ்ச் பண்ணணும். குட் நைட் சொல்லுங்க. திடீர்னு குட் நைட் சொல்லுங்க. குட் நைட். ஓகே கைஸ், பாய்.